கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 15/1/2024 21/2/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே, 15ஆம் தேதி அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது. உத்தராயண புண்ணியகாலம், பொங்கல் பண்டிகை. அதாவது நார்த் இந்தியாவிலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க. சூரியனுக்கு இந்த நம்ம படைத்து அவருக்கு ஒரு நன்றி கூறும் விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார். இது மார்கழி மாசத்திலிருந்து தை மாசத்திற்கு வர்றதாக சொல்றது, மகர மாசம் அப்படின்றதுனால. ஸோ இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியில குரு பகவானும், கன்னியா ராசியில கேது பகவானும், ரிச்சிகத்தில் சுக்கிர பகவானும், செவ்வாயும் புதனும் தனுசுலையும், சூரியன் மகரத்திலையும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகளும், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்கும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல பொங்கல் திருநாள். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்களும். இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடணும். 15ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல், 16ஆம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல், 17ஆம் தேதியும் இந்த 3 நாட்களும் கரிநாள்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது. பொங்கல் திருநாள் இந்த 3 நாள், அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள், வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது. 20ஆம் தேதி அன்னைக்கு 20/1/2024 அன்னைக்கு கிருத்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது. அதனால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா, கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள். எதிராளிகள் அற்ற நிலை, பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம். 21ஆம் தேதி ஏகாதசி, அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உண்ணாவிரதம், அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும், கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால தான் சாப்பிடணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன்ஸு, சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமேனா, சந்திராஷ்டம எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா, கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கு, கன்னி ராசிக்கு, துலா ராசிக்கு, இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது. சரி, இந்த வாரத்தில் பொங்கல் திருநாள் வருது. பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம், பொங்கப்பானை எப்போ வைக்கிறது சார், அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது. பொதுவாகவே சந்திரஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம். சந்திரஹோரை இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமையில் பிறக்கிறதுனால முதல் ஹோரை, அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம். கார்த்தால 6:30லேருந்து 7:30 மணி வரலும் இருக்குது. ஏன்னா 7:30-9 ராகு காலம் வந்துடுறது. அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப விசேஷம். 6:45லேருந்து 7:15, 7:20க்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. இது சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம். சரி, அது முடியல, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது குரு ஹோரை. குரு ஹோரை பார்த்தோம்னா 8லிருந்து 9 தான் இருக்குது. ராகுகாலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் ராகுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம். சுக்கிரனுடைய ஹோரை 11லேருந்து 12 வரும். அது ஒரு 11:30 மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். அதனால் பொங்கப்பானை வைக்கிறது 11-11:30 மணிக்குள்ளே வைக்கணும். இல்லைன்னா கார்த்தால ஒரு 6:45லேருந்து 7:15 வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு
அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 15/1/2024 21/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது பண விஷயங்களில் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடனும் நல்ல கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு சற்று வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது வேறு மதத்தை சார்ந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 4ஆம் இடத்துலேயே சுக்கிர பகவான் போகிறார். குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பெரிய ஏற்றத்தில் இருக்கார். குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். குரு மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் புதிய அதாவது வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். அதாவது 15/1/2024 21/1/2024 வரை உண்டான வாரத்தில் 16ஆம் தேதி காலை ஒரு 5:30 மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். புனர்ப்பு யோகம் அமையிறது. வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையின் மூலியமாக திடீர் பணம் வரும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வருது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை சந்திர பகவான் போகிறார். ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக தொழிலில் பெரிய அபரிவிதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 18ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி காலத்தால் ஒரு 7:30 மணியிலிருந்து 20ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா 20ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். தேவையற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம் போகணும், புதிய முயற்சி ஈடுபட்டே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிற அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஏன்னா இந்த வாரம் ஏகாதசியம் வருது. அதனால் அகத்திக்கீரை கட்டு இந்த கோசாலையில் கொண்டு போய் பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இன்சூரன்ஸ் பணம் இல்லைன்னா திடீர் இன்கம் டேக்ஸ்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வர்றது, இந்த மாதிரியான திடீர் பண வரவுகள், எதிர்பாராத இடத்திலிருந்து திடீரென்ற பண வரவுகள் வரக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஐடி செக்டரில் இருக்கிறவர்களுக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு, கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த தொழிலை நீங்கள் தொட்டீர்கள்னாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம். வெளிநாட்டுக்கு போகணுன்னு படிக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கும்பகோணத்தில் இந்த சக்கரபாணி சாரங்கபாணி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வந்தே தீரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.